இந்த வாழ்வியல் முறையிலும் மறுமையில் இந்த வாழ்வியல் வாழ்ந்ததற்கான பலனை பெற்றுக்கொள்வதற்காக பலனடைவதற்காக நம்முடைய நம்பிக்கை யாரை சார்ந்திருக்க வேண்டும், எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக வாழ்வியல் முறையில் அநேக நம்பிக்கை இருக்கிறது. தேவனை நம்புகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தன்னை, தன்னுடைய திறமையை, நம்முடைய கொடுத்த தேவன் பொருட்களை இதெல்லாம் சிலர் நம்பாமல், இதெல்லாம் நாம் சோதிக்கப்படுவதற்காக, நான் உத்தமனாய் வாழ்வதற்காக புடமிடப்படுகிறேன் என்பதை சிலர் உணர்ந்து கொள்கிறார்கள். சிலர் இதை மறந்து என்னுடைய சொந்த திறமையும், என்னுடைய ஞானம், என்னுடைய பலம், என்னுடைய அறிவு தீரு ராஜாவை போன்று, நேபுகாத் நேச்சரை போன்று, சிலரங்களில் நம்முடைய புகழ்ச்சி, இது போன்ற காரியங்களை நம்பி நாம் பலனடையாமல் ஏமாந்து விடுகிறோம். ஜெயிப்பவர்கள் சிலர் தான் இருக்கிறார்கள், அநேகர் கண்டிப்பாக இல்லை. 1 கொரிந்தியர் 4:3 அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து, நான் பலமானவன், நான் எந்த குற்றம் செய்யவில்லை, நான் சரியாயிருக்கிறேன் என்று அவர் தன்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறாரா? 1 கொரிந்தியர் 4:3 வாசி கேட்போம். ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்கிறது இல்லை. ஏன் நம்ம நடந்தது நமக்கு தெரியாதா? யோபு, அவர் நடந்தது அவருக்கு தெரியலையா? நான் பாவி இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருந்தார் இல்லையா? இயேசு அவரு இடத்துல எந்த குற்றம் இல்லைன்னு சொன்னார் இல்லையா? இப்ப நம்மால் இதை பார்க்க முடியாதா? ஏன் அவர் தீர்ப்பு சொல்லல? பாருங்க, தீர்ப்பு அப்படிங்கிறது அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலே ஆவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிக அற்ப காரியம். ஏன்னா அதை குறித்து நான் இன்னும் தீர்ப்பு செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கான காலங்கள் இன்னும் இருக்கிறது. இந்த நடைமுறை நாட்களில் எது வரைக்கும் நம்ம சரியா இருக்கோம் அப்படின்ட்டு கொஞ்சம் பேச முடியும். பிறகு நம்ம என்ன தெரியும், நம்ம எப்படி போவோம், எப்படி தேவன் நடத்துறாரு, எந்த இடத்துல நம்ம தோல்வியுறோம். பேதுரு சொன்னார், ஆண்டவரே நான் வாழ்விலும் சாவிலும் உம்மை பின்பற்ற ஆயத்தமா இருக்கேன்னு சொன்னார். அவர் நம்பிக்கை சரி, ஆனா அவரால் முடிந்ததா? இது என்ன சொல்லுது? அதற்கும் அவர்தான் பலன் தரணும். சரியா? அப்ப நான் என்னை குறித்து நான் கடைசி வரைக்கும் நிற்பேன்னா என்னை நம்பி நான் சொல்லியிருக்கேன். அவர் என்னை காத்து கொண்டால் நிற்க முடியும். அதுவும் நான் பெருமையா சொல்லிடக்கூடாது. பாருங்க, பேசுகிறதுலையும் நமக்கு ஞானமான வார்த்தைகள் இருக்கிறது. அப்படியானால் 1 கொரிந்தியர் 4:4 அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னிடத்தில் ஏதாவது அவருடைய பார்வையில குற்றத்தை பார்த்தாரா? என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். அவர் பார்த்த வரைக்கும் அது இல்லை. ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறது இல்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. மறுபடியும் அந்த நியாயம் அங்கேதான் கொண்டு வந்துட்டார். நான் தேவன் அளவுக்கு என்னால் பார்க்க தெரியல. பார்க்கிற அளவுக்கு இன்னும் நம்ம பலமா வளரல. அப்ப அவர் பார்க்கிறாரு, யாதொரு குற்றத்தையும் நான் அறிஞ்சிருக்கலன்னு சொல்றாரு. ஆனாலும் ஆகிலும் அதனாலே நான் நீதிமான ஆகிறது இல்லை. ஏன்னா நியாயம் விசாரிக்கும் போது அதையும் கடந்து ஞானம் அறியாத ஒண்ணு ஏதாவது இருக்கக்கூடும் என்று நம்புறார். அதனால தீர்ப்பும் சொல்ல முடியாது. நம்ம
ரொம்ப வெளிப்படையா நான் எந்த தவறும் செய்யல அப்படின்னு வெளிப்படையா நம்ம சொல்லிடுறோம். அதையும் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொன்ன நியாயப்பிரமாணத்தின் நீதியில் நடந்ததையும் நாம சொல்லுவோம். ஆனால் நியாயம் விசாரிக்கிற அர்த்தத்தில், முடிவான அர்த்தத்தில், அந்தரங்கமான எனக்கு தெரியாத அறியாத அர்த்தத்தில் நான் ஏதாவது சொல்ல முடியுமா? நான் அறியேன். அதையும் தாண்டி இருக்குமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டா தேவனுக்கு சமமா இருக்கேன் இல்லையா? ஆனா இயேசு சொல்றாரு, என்னை விட பிதா பெரியவர் என்றார். நான் இயேசுவோட பெரியவராக முடியாது. அப்போ நான் பிதாவுக்கு சமமா நான் எப்படி ஆகிறது பாருங்க. அப்போ ரொம்ப கவனமா பேசணுமா? பேசணும். 1 கொரிந்தியர் 4:4 அப்படி பார்த்த பிற்பாடு யாதொரு குற்றத்தை காணாத போதும் தேவனுக்கு முன்பாக அவர் என்ன சொல்லுகிறார்? ஏன் அப்படி சொல்றார்? அதனால நீதிமான ஆகிறது இல்லை என்றார். என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. நம்முடைய அறிவை விட மறைந்திருக்கிறதும் இருக்கிறதா? என்னால் காண முடியாததும் இருக்கிறதா? எங்கிருக்கிறது? எதை வெளிப்படுத்துவதாக சொல்றாரு? மீண்டும் இந்த கேள்வி கேட்போமா? இப்ப நம்முடைய அறிவை விட மறைந்திருக்கிறதும் இருக்கிறதா? இருக்கிறது என்றால் எங்க இருக்கிறது? அப்ப எதை வெளிப்படுத்துவதாக அவர் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7 அவர் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப பாடுபட்டார். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருந்தார். ரோமர் 7 படிச்சு பாருங்க. கடைசியில ஒரு நேரம் கண்டுபிடிச்சிட்டாரு. என் மாம்சம் எதை செஞ்சுக்கிட்டு இருக்கு, என் மனசு எதை செய்யுது, அதையும் தாண்டி அவயவங்கள் என்ன செய்யுது, இதையும் கண்டுபிடிச்சார். அப்போ அதை வாசிப்போம், அது புரிஞ்சிடும். ஆனதால் பாருங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு 4 3-4, 5 வரும்போது சொல்றாரு, ஆனதால் கர்த்தர் வரும்பொழுதும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். பாருங்க, அதுதான் காரியம். ஏன்னா இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி, அப்ப அதுல இருக்கிறது என்னால பார்க்க முடியல. இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். பாருங்க, அது மறைந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? இருள மறைஞ்சிருக்கிறத என்னால ஏன் பார்க்க முடியல? என்னுடைய யோசனையே ஏன் என்னால பார்க்க முடியல? நான் தானே யோசிக்கிறேன், எதுக்கு என்னால பார்க்க முடியல? என்னுடைய யோசனையை தேவன் பார்க்க முடியுது. அந்தரங்கமான மறைவான யோசனைகளையும் அவரால் பார்க்க முடியுது. அப்போ இருட்டில் எது மறைஞ்சிருக்கு? எனக்கு தெரியல, ஆனா தேவன் வெளிப்படுத்துறாரு. என்னால அதை ஏன் காண முடியல? அப்ப இன்னும் நான் என்ன சரியா தாழ்த்தி பார்க்க முடியலையா? இல்ல நான் சரியாதான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டே இருக்கேன் நான்? பாருங்க, ஒரு காரணத்தை தேவன் சொல்றார். என்ன சொல்றாரு? 1 யோவான் 3:19-20. நம்முடைய இருதயத்தை நாம் அறிந்திருப்பதை விட யார் நம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்வதில் பெரியவராய் இருப்பது? பாருங்க, அந்த ஆராய்ச்சியிலேயே நம்மை விட அவர் அறிந்திருக்க ஏன் முடியுது? அவரால். நம்மை படைத்தவரே, சிருஷ்டித்தவரே அவர் தானே. பாருங்க, ஒரு சாதாரண பூமியிலே ஒரு வேசியினுடைய இருதயத்தையே, மனிதனுடைய இருதயங்களையே அறிந்து கொள்ள முடியல. திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் இருக்கிறது. சில இருதயங்களை அறியத்தக்கவன் யாருன்னு கேட்கிறார். அதுல சிக்கிறாங்க நிறைய பேர். பயங்கரமான காரியமா இருக்கிறது என்று சொல்றாரு தேவன். அதனால நீ போன தப்ப முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம அந்த காட்சியை நம்ம கொண்டு வந்த ஓட்டத்தை நம்ம கரெக்டா முடியல. அதை முடிக்கிறோம்ல, என்ன முடிக்கிறோம்னா, இருள் இருக்கு, யோசனை இருக்கிறது, அறிய முடியாம இருக்கிறோம்.
நியாயம் விசாரிக்கும் போது நான் அதனால நீதிமான் ஆக முடியல. ஆனா ஏன் முடியலன்னா, தேவன் என்னுடைய இருதயத்திலும் பெரியவரா இருக்கிறார். 1 யோவான் 3:19-20. இதனாலே நம்முடைய இருதயத்தை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தை அறிந்திருக்கிறார். அப்ப என்னால சகலத்தை அறிந்திருக்க முடியல. நான் அறிந்த வரைக்கும் என்னுடைய இருதயம் குற்றவாளி என்று சொல்லுது. எப்பவுமே பெரியவர் பெரியவர் தாங்க. இன்னைக்காவது நம்ம அவ்வளவு உயர்த்தி தேவனுக்கு இணையாவோ இயேசுவுக்கு மேலாகவோ என்ன உயர்த்த முடியுமா? செய்யக்கூடாது. இருக்கும், நம்மகிட்ட இருக்கும், ஒண்ணு இல்ல அப்படின்னு நம்மால் சொல்லக்கூடாது. இருக்கிறது, இல்லாமலும் இராது. இல்லாமல் இருக்கிறது என்றால் தேவன் மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்தப்படாமலும் இருக்க மாட்டார், நிச்சயமாக வெளிப்படுத்துவார். என்னால் அவ்வளவு பார்க்க முடியவில்லை. இந்த கருத்தோட்டத்தை தேவன் அருமையா கொண்டு வந்திருக்கார் இல்லையா? அருமையா நம்ம ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு பார்க்கிறோம் அல்லவா? இன்னும் மேலையும் பார்க்க முடியும், நமக்கு அவ்வளவுதான் தெரியுது. இன்னும் இதை விட சிறப்பாகவும் நம்ம பொருத்தி பார்க்க முடியும். ஆனா நமக்கு இப்ப தெரியல. இன்னும் வளர்ந்து வரும்போதும் இன்னும் தாழ்த்தும் போதும் தேவன் அந்த ஞானத்தை தரும்போதும் இன்னும் அருமையாய் விளக்கம் அதற்காக நம்ம சொல்ல முடியும் அவருடைய வார்த்தையிலிருந்து. பாருங்க, உங்களுக்கு தெரியும், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் நியாயப்பிரமாண நீதியின்படி குற்றம் சாட்டப்படாமல் இருந்தார். அந்த நீதியின்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றேன், அதன்படி குற்றம் சாட்டாம இருக்கும். ஆனா நியாய தீர்ப்புல தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கா, அதை அங்கே அவர் சொல்லல. குழப்பமா இருக்கா? குழப்பமே இல்லையே, தெளிவா தானே இருக்கு. அப்படியானால் நம்முடைய திறமைகள், நமக்கு இருக்கிற சுபாவங்கள், நம்முடைய யோசனைகள், இதை குறித்து நாம் அந்த வாழ்க்கையில இதுலதான் நமக்கு பலன் இருக்கு, பொதுவா நாம முடியும் அப்படின்னு நினைக்கலாமா? நான் சரியா இருக்கேன் அப்படி சொல்ல முடியுமா? பாருங்க, யோபு சொன்னது நினைக்க, வாயை பொத்திக்கிறேன்னு சொன்னார், நான் நீசன்னார். தேவனுக்கு முன்னாக நம்ம பேசுவதில் வாயை பொத்திக்கணும். நான் நேர்மையானவன், நீதிமான், நான் எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறேன். எனக்கு தெரியாத சில காரியங்கள் என்னுடைய இருதயத்தை பார்க்கிற வரைக்கும், என்னுடைய இருதயம் குற்றவாளின்னு சொல்லுகிற வரைக்கும் எனக்கு தெரியும். நான் தேடி கண்டுபிடிக்கவே விரும்பலையே, அப்புறம் எப்படி என்னால் நான் சரியா இருக்கேன்னு என்னால் சொல்ல முடியும்? நாமே தேர்த்திக்கிறோம். பேதுரு எந்த நம்பிக்கையில நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னாரு? ஒருவேளை அவருடைய விசுவாசம், அவருடைய கிறிஸ்து மேல் கொண்டிருக்கிற அன்பு சரி, அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு? பாருங்க, அவர் விரும்பாத போது தேவன் அவரை மதுளிக்கு வச்சிட்டாரா? அப்படி செய்வாரா? சரி, செஞ்சுட்டு நம்மள குற்றவாளின்னு தீர்ப்பாரா? கண்டிப்பா குற்றவாளின்னு தீர்க்க மாட்டார். அவர் அதை செய்வாரானால் நம்மை குற்றவாளி என்று தீர்க்க மாட்டார். ரோமர் 3 சொல்றார். அப்படி அவர் செய்வது இல்லை. அதையும் தாண்டி சில காரியங்கள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. சில நோக்கங்களுக்காக சில வேலைகளை செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆனால் அது என்னை பாதிக்குமா என்றால் இல்லை. அது அவரை சார்ந்தது. அந்த பாடத்துக்கு நம்ம இப்ப போகல. இப்போ இந்த வாழ்வியல் முறையில நான் என்னை உயர்த்தும் போது நிச்சயமாகவே நான் கற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை மேன்மைப்படுத்தும் போது நான் உள்ளதையும் இழக்கத்தான் என்னால் முடியும். நான் இன்னும் என்ன அதிகமா பலமாக்கும் போதும் பலவானாக்கும் போதும் நிச்சயமாகவே நான் பலவீனப்பட்டு கொண்டுதான் போவேன். நம்ம அறிந்து கொள்வதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஏதேனும் ஒன்றை அறிந்து கொண்டேன் என்று நினைத்தால் 1:8 அதிகாரத்திலே விக்கிரகங்கள் தொடர்பாக பேசினாலும் அறிய வேண்டிய பிரகாரம் ஒரு வார்த்தை இருக்கு.
அந்த பிரகாரத்தின்படி பார்ப்பதற்கு நமக்கு அநேகருக்கு தெரியாது. தேவன் எந்த விதமாய் பேசுகிறார் என்றே நமக்கு ஒன்றும் புரியலையே. எல்லாம் புரிஞ்சிச்சா? நமக்கு புரிந்தது என்று சொன்னா, 4 வசனம் சொன்னா அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லணும்ல, சொல்ல தெரியல நமக்கு. அப்ப எங்க புரிஞ்சிருக்குது? அப்ப இதை விட பலமா இருக்கிறத காட்டினா அப்ப எங்க புரியும்? கண்டிப்பா புரியாது. அப்படியானால் நம்முடைய இருதயத்தை நாம் அறிந்திருப்பதை விட தேவன் நம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்வதிலே பெரியவராய் இருக்கிறார். ஏன்னா அவர்தான் சிருஷ்டிகர், அவருக்கு தெரியும். சகலத்தையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். சரி, இப்போ ஒரு சபையை பற்றி நாம் பேசுவோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17-19 லவோதிக்கா சபையை பற்றி அவர் பேசுகிறார். இப்ப பேசும்போது சொல்றாரு 15ஆம் வசனத்துல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்குன்னு சொல்றார். குளிரும் அனலா இருந்தா நல்லது சொல்றாரா, இல்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்றாரா? குளிராயாவது அனலாயாவது. இந்த யாவது அப்படி பார்த்திருக்கு இல்லையா, அது ஏதோ ஒன்றைத்தான் குறிக்கணும். சரி, குளிரும் அல்ல அனலும் அல்லன்னா 3ஆம் நிலை ஒண்ணு இருக்கா? இருக்குன்னு சொல்றாரு. அது வெதுவெதுப்பா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க நிலை இல்லை. அது வாயில ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க நிலை இல்லை. ஏன்னா அது வாந்தி பண்ணு போடுற நிலையில இருக்கிறது. மொத்தமா இந்த சபையானது வாந்தி பண்ணுகிற நிலையில தான் இருக்கிறது. அந்த சபையானது எப்படி இருக்குன்னு இயேசு சொல்றாரு. அந்த சபையானது தன்னை குறித்து எப்படி சொல்லுதுன்னு பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, இதெல்லாம் நீ அறியல. ஆனா இந்த பார்வையை பார்க்க அதுக்கு ஏன் தெரியல? தோற்றம். உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறது. அப்ப நம்முடைய தோற்றங்கள், நம்முடைய காட்சியில அது பெரிதல்ல. பாருங்க, அது அறியாம என்ன சொல்லுது? நான் ஒரு ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன். அதே தொடர்ந்து பாருங்க, எனக்கு ஒரு குறைவும் இல்லை சொல்லுது. ஒருவேளை அது பூமிக்குரிய வகையில உண்மையா கூட இருக்கலாம். ஆனா தேவன் பார்க்கிறது அதை பார்க்கல. நான் உண்டாக்கப்பட்ட நோக்கம் அது இல்லை. தேவன் படைத்த நோக்கம், தேவனுடைய குமாரனுடைய சாயல் அதுல வரல. அப்படியானால் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றாத ஒன்று எது ஒன்றும் பரிதாபத்திற்குரியது, தரித்திரமானது, நிர்பாக்கியம் உள்ளது, குருட்டுத்தனமானது, நிர்வாணியமா இருக்கிறது. ஆனா இது ஒரு வெளித்தோற்றத்தை மட்டுமே பார்க்கிறது போல காணப்படுகிறது. பாருங்க, தேவன் புகழுவதை மனிதனுக்கு புரியல, மனிதன் புகழுவது தேவனுக்கு அருவருப்பா தான் இருக்கும். பாருங்க, நான் ஐஸ்வர்யவான் என்றது சொல்லுது, திரவிய சம்மணன் சொல்லுது, எனக்கு குறைவும் இல்லை என்று அந்த சபையானது சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனா தேவன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மூலமா இங்க சொல்லிட்டு இருக்காரு, நீ ஐஸ்வர்யவானம்னா நெருப்பில நீ புடமிடணும். அப்படின்னா எந்த ஐஸ்வர்யத்தை பற்றி பேசிட்டு இருக்காது? பாருங்க, ஐஸ்வர்யவான் ஆகும்படி ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப ஐஸ்வர்யம் சொல்லிட்டு இருக்கு, அது எந்த ஐஸ்வர்யம்? கண்டிப்பாக நீ சோதிக்கப்பட வேண்டும். ஏன்னா அப்படி சோதிக்கப்படும் போது அது என்ன ஆகும்? பொண்ணை வாங்கி கொள்ள முடியும். அது நிர்வாணமா இருக்கு, அதுக்கு என்ன வேணும்? வெண்வஸ்திரம் வேணும். அது குட்டுத்தனமா இருக்கு, பார்வையிடவருக்கு என்ன வேணும்? கழிக்கும் போடணும், மருந்து போடணும். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், அதனால உன்னை கடிந்து கொண்டு சிரிச்சிக்கிறேன், நீ ஜாக்கிரதையாரு, மனம் திரும்புன்னு சொல்றாரு. இந்த வாழ்க்கையில இது போன்ற உயர்த்தி தன்னை மேன்மைப்படுத்தி தன்னை பலவானாக்கி கொள்கிற மக்கள் இருக்காங்க, சபையாரும் இருக்கிறாங்க. சரி, அது உண்மையா? குருட்டுத்தனமானது, நிர்வாணியமா இருக்கிறது, பரிதபிக்கப்படத்தக்கதா இருக்கிறது, தரித்திரமா இருக்கிறது, நிர்பாக்கியமா இருக்கிறது.
தேவனுடைய ஐஸ்வர்யம் எது, நம்முடைய ஐஸ்வர்யம் எது என்று நமக்கு காண தெரியணும். பூமிக்குரிய தோற்றம் ஆவிக்குரிய அபிவிருத்தி அல்ல. அது இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாத பிரசங்கியார் பேசுறது மாதிரி பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் அப்படித்தான் இருந்துச்சு. பாருங்க, ஆசீர்வாத பிரசங்கியார்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டு வசனங்களை தான் கடைபிடிப்பார்கள். அதை சொல்லிதான் வாக்குத்தத்தமே பண்ண முடியும். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவாரு, அப்புறம் அதுக்குள்ள சமாதானம் இருக்கும், அலங்கத்துக்குள்ள இருக்கும், எல்லாம் அதையும் சொல்லிட்டே இருப்பாங்க. கேட்கறது சரிதான், ஆனா அது இன்றைக்கு இருக்கா? அப்ப ஒரு பூமிக்குரிய ஒரு அபிவிருத்தி, பூமிக்குரிய ஒரு உயர்தல் ஆவிக்குரிய அபிவிருத்திக்கான அடையாளம் கிடையாது. அதை வச்சு ஒரு தீர்ப்பு செய்ய முடியாது. யோபு நண்பர்கள் அப்படிதான் தீர்ப்பு செஞ்சாங்க. அது சரியில்லை அப்படிங்கறது கர்த்தரே சொல்லிட்டார். தோற்றத்தின்படி இயேசு செய்யல, நாமும் செய்யக்கூடாது. ஆனால் எந்த ஒன்றுக்கும் தேவன் தராமல் அது வராது. அது சரிதானே? தேவன் தராமல் எது ஒன்று நமக்கு எப்படி கிடைக்கும்? அது கிடைக்காது. அதுக்காக நம்ம தேற்ற முடியுமா? அப்படி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கள், பிரதம மந்திரிகள், கொலை செய்கிறவர்கள், அவங்களுக்கு யார் தர்றது? தேவன் தராமலா? சங்கீதத்தில் படிக்கிறீங்க இல்லையா, அவர் தராமையா தர கிடைக்குது? இல்லை. இதுவும் நம்ம அதிகமா இப்ப பேச போறது கிடையாது. நம்முடைய பாடம், நாம் நம்முடைய பலத்தை சார்ந்திருக்கிறோமா அல்லது நம்மை பலப்படுத்துகிறவரை சார்ந்திருக்கிறோமா? அதுதான் முக்கியமானது. வாழ்வியல் முறையில் நாம் பலனடைய நம்ம செய்ய வேண்டியது என்ன? லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 34 வரைக்கும் பேதுரு தன்னுடைய இருதயத்தை நம்பும் போது வெற்றி பெற்றாரா தோல்வியா? என்ன நடந்தது? பேதுரு தன்னுடைய இருதயத்தை காண முடிந்ததா? தயவு செய்து நாம் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, எங்களுடைய இருதயத்தை நீர் கொடுத்திருக்கிற அளவின்படி எங்களால் காண முடிகிறது. இருளில் மறைந்திருக்கிறவைகளை எங்களால் காண முடியவில்லை. நாங்கள் எங்களை உயர்த்தாதபடி எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். எங்களை குறித்து நீதிமான் என்று தீர்ப்பு சொல்லாதபடி விலக்கி காத்துக்கொள்ளும். அதே நேரத்திலே நாங்கள் பாவிகள் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். நீர் கொடுத்த அளவுகளின்படி நிலையின்படி உணர்ந்து கொள்ள எங்களுக்கு தாழ்மையான இருதயத்தை தாரும். உம்முடைய பலம் மட்டுமே எங்களுக்கு தொடர்ந்து இருக்கட்டும். உம்மாலே நாங்கள் வெற்றி பெற முடியும். உம்மாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே எதை எங்களுக்கு காண அனுமதிக்கிறீரோ அதை காண முடியும். நீர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் உம்மிடத்தில் வர முடியாது. ஆகவே நாங்கள் பலனடைவதற்காக உண்மையை சார்ந்திருக்க எங்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தரிலும் வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பு தேவ பிள்ளைகளே.